ஒவ்வொரு நாளும் ஏன் ஜெபிக்கணும், ஏன் வேதம் வாசிக்கணும், ஏன் ஆராதிக்கணும், ஏன் கர்த்தரோடு நடக்கணும்னா நான் அவரோடு நடக்க நடக்க அவரை அறிய ஆரம்பிக்கிறேன். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். தேவனோடு நடக்க நடக்க என்ன அறிந்து கொண்டார் தெரியுமா? ஆயிரம் ஆயிரமான தூதரோடு இயேசு வருவார் என்கிறத ஏனோக்கு அறிந்து கொண்டான். ஆபிரகாம் தேவனோடு நடந்தார். நடக்க நடக்க என்ன நடந்தது தெரியுமா? கைகளால் கட்டப்படாத ஒரு நகரத்தை தேவன் வைத்திருக்கிறார், அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டார். யாக்கோபு தேவனோடு நடக்க நடக்க என்ன அறிந்து கொண்டார்? இது வானத்தின் வாசல், இங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இங்க உலாவுகிறார், இது பெத்தேல் என்பதை அந்த யாக்கோபு அறிந்து கொண்டார். யோசேப்பு ஆண்டவரோடு நடக்க நடக்க என்ன அறிந்து கொண்டான்? என் வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதனால் நான் கரைப்படுத்த கூடாது என்பதை அறிந்து கொண்டு பாவத்தை கண்டு விலகி ஓடினான் யோசேப்பு. மோசே ஆண்டவரோடு நடக்க நடக்க ஒன்னு அறிந்து கொண்டான், இந்த மகிமை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்பதை அறிந்து கொண்ட மோசே, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி ஜெபித்து அந்த மகிமையோடு நடந்தான். யோசுவா தேவனோடு நடந்து 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 என்ன கற்றுக்கொண்டான்? ஆமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலக கூடாது என்பதை அறிந்து கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க அந்த வசனத்திலேயே நடந்தான். தாவீது கர்த்தரோடு நடக்க நடக்க என்ன அறிந்து கொண்டான்? இந்த ஜனத்திற்கு என்னை ஒரு மெய்ப்பனாய் ஒரு தலைவனாய் வைத்திருக்கிறார், வைத்ததினால என்னால முடிந்த வரை ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆலயத்துக்காக பிரயாசப்படணும் என்பதை தாவீது அறிந்து கொண்டான். இப்படி ஆண்டவரோடு நடந்த எல்லாருமே ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், தன் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் இருந்தது பாபிலோன் தேசத்தில். ஆனா பாபிலோன் தேசத்தில் இருந்த போதிலும் அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்ததுனால அந்த தேசத்திலையும் தங்களை கரைப்படுத்தாதபடி தங்களை காத்துக்கொள்ள பிரயாசப்பட்டார்கள். அப்படியானால் நான் இருக்கிற இடத்துல, நான் வாழுகிற இடத்துல நான் தேவனுக்காய் வாழ வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவு எனக்கு தேவை.